உலகத்தில் எந்த மூலையில் அநீதி நடந்தாலும் அதை பிரசாத் சிக்னேச்சர் ஏன் என்று கேள்வி கேட்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் அப்படிங்கிறது சோமாலியா. அந்த தேசத்தில் பிறந்த ஒரு குற்றத்துக்காக ஒரு பெண் அனுபவிக்கக்கூடிய துயரம். படிச்சிடலாம், பெரிய ஆளாயிரலாம், பெரிய பதவிகளுக்கு போயிடலாம், அதிகாரம் கூட உன் கையில் கிடைக்கலாம். ஆனாலும் பிறப்பின் அடிப்படையில் நீ யார் அப்படிங்கிறத வச்சு இனவெறி தாக்குதலை நடத்தி இருக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப். அப்படி அவர் ஒரு பெண் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் என்ன மாதிரியான விளைவுகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சொமாலியா தேசத்திலிருந்து உதித்த ஒரு கிழக்கு சூரியன். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எப்பவுமே மெண்டல் தனமான பேச்சுக்களுக்கு சொந்தக்காரர் இந்த ட்ரம்ப். இவர் அமெரிக்காவினுடைய அதிபர். ஒருத்தன் கையில் அதிகாரம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுனாலேயே இல்லை அதிகாரத்தை தான் எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறதுனாலேயே அவன் பெரிய சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் அந்த அதிகார தோரணையில் இருக்கிறவனை பார்த்து பயப்படுது. அப்படி ஒரு பயத்தை உலக நாடுகள்கிட்ட ஏற்படுத்துகிறவர் தான் இந்த ட்ரம்ப். சண்டை போட்டு WWE ஒரு பெரிய கலவரம் செய்தவர் தான். அதற்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய அதிபராக மாறி இருக்கார். இப்போ அப்படிப்பட்டவர் சோமாலியா அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு எதிராக தனது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார். சோமாலிய குடியேற்றவாசிகளையும் அவர் குப்பைகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அமெரிக்காவுக்கு நிறையா பேர் குடியேற்றவாசிகளாக மாறியிருக்காங்க. ஏன் இந்தியாவிலேருந்து கூட நிறையா பேர் போயிருக்காங்க. பட் சோமாலியர்களை பார்த்து, அமெரிக்காவுக்கு வந்த சோமாலியர்களை பார்த்து தே ஆர் வேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ட்ரம்ப் கடுமையான வார்த்தைகளில் சாடல் வழக்கமான ஒன்று தான். யார் மீது கோபம்? யார் அந்த உமர் அப்படிங்கிற பெண். அவங்கள பற்றி தான் இந்த வீடியோ பேச போகுது. ஒரு கருவக்காடு அப்படிங்கிற காட்சிகள்லாம் கடந்த முறை பார்த்துருப்பீங்க. அதை விட கோரமான காட்சிகள் சோமாலியாவில் அரங்கேறும். பசியும் பட்டினியுமாக இருக்கக்கூடிய, உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் வெளிப்புறத்தில் தெரியக்கூடிய அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பட்டினி அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய சாவு அப்படிங்கிறது பிரபலம். ஆனால் அது ஏன் அப்படி மாறுச்சு? அந்த நாடு எப்படிப்பட்ட நாடாக இருந்ததுன்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்போல இருந்து அந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதைத்தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். முக்கியமாக இந்த நபர் துப்பாக்கியோடு எங்கே தாக்குதல் நடத்தினார்? அமெரிக்காவில் தாக்குதல் நடத்தினார். இவர் யாருன்னு கேட்டால் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு பிரதிநிதி. அமெரிக்காவுக்கு தாக்குதல் நடத்தின உடனே வெளிநாட்டுக்காரங்களால் தான் அமெரிக்காவுக்கு பிரச்சனை அப்படின்னு ட்ரம்ப் ஒரு முக்கியமான ஒரு முடிவு, அது தொடர்பான பேச்சுக்களில் ஈடுபட்டார். அமெரிக்காவில் நடந்த ஒரு துப்பாக்கி சம்பவத்துக்கு ஆப்கான் காரணமா, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர், பட் ஆப்கான் காரணமா அப்படிங்கிற கொஸ்டினை முன் வச்சார். முதல் சோமாலியா அமெரிக்க பெண் உமர். இந்த லேடியை தான் இப்போ அவர் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கார். அப்படி இவங்க என்ன பண்ணாங்க பாவம் அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவுக்கு அவங்க குடியேற்றவாசியாக மாறி வந்தாங்க. சோமாலியாவில் பிறந்து அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து டெவலப் ஆகி இப்போது மினிசோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு மாகாணம், அங்கே இருக்கக்கூடிய யூஎஸ் காங்கிரஸினுடைய உறுப்பினராக தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. படித்தாங்க, பெரியாளானாங்க. அதற்கு பிறகு யூஎஸ் காங்கிரஸில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஒருவரை ஒருவர் கொன்று தின்னக்கூடிய தேசத்திலிருந்து வந்தவள் இவள் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு இனவெறி தாக்குதலை இந்த பெண் மீது ட்ரம்ப் முன்வைக்கிறார். நம் நாட்டினுடைய செல்வத்தை பில்லியன் கணக்கான டாலர்களாக திருடியவர்கள் சோமாலியர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்த சோமாலிய தேசத்தின் மீதும் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்துறார். இதான் உண்மையா அப்படின்னு நம்ம
கேள்வி கேட்கணும் முதல்ல. சரி, இப்போ ஆப்கான்லேருந்து ஒருத்தர் அமெரிக்காவில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினாரா? சோமாலியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்து அமெரிக்காவில் வந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க பாருங்கள், நம்மளுடைய $1 பில்லியன் சுருட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பகிரங்கமாக புகார் வைக்கிறாரா? இதுக்கெல்லாம் ட்ரம்ப்புக்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பட் ஆப்கானை சேர்ந்த ஒருத்தர் துப்பாக்கியால் சுட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் உண்மைதான். 19 நாடுகளைச் சேர்ந்த மக்களை 19 நாடுகளைச் சேர்ந்த மக்களை ட்ரம்ப் யாரெல்லாம் வந்து சந்தேகப்படுறாரோ, குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் மீது அவருடைய சந்தேகம் வலுவாக இருக்கும். 19 நாடுகளைச் சேர்ந்த மக்களை அமெரிக்காவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு ட்ரம்ப் வலியுறுத்தினார். ஆர்டரும் போட்டார். அது ஆப்கானிஸ்தான், சோமாலியா உள்ளிட்ட நாடுகள் உள்ளிருந்தது. ட்ரம்பினுடைய இனவெறி தாக்குதலால் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சோமாலியர்கள் இப்போ வேதனைப்படுறாங்க. அமெரிக்காவிலேயே அவங்க வாழவும் செய்கிறாங்க. சரியா? அமெரிக்காவை டெவலப் பண்ணதுக்கு காரணமே வந்து வெவ்வேறு நாடுகளில் இருந்து குடியேற்றவாசிகளாக வந்தவங்க தான். அவங்களுடைய உழைப்பு இல்லாமல் அமெரிக்கா ஒன்றும் டெவலப் ஆகிடல, அதை மறந்துடக்கூடாது. பட் ஒரு வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து அந்த நாட்டை டெவலப் பண்ண ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை பார்த்து அமெரிக்காவினுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர் தேர்தலுக்கு முன்னாடியே அந்த மக்களை எப்படி வசைபாடுறாருன்னு பாருங்கள். Why can't we have some people from Norway, Sweden, from Denmark? Send us some nice people. Do you mind? But we always say people from Somalia, places that are. எப்படி? சோமாலியா கிடையாது, சோமாலியா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாராம். ரைட்டா? வேர் இஸ் த எவிடன்ஸ்? நீ குற்றம் சுமத்துறியே, அதுக்கு ஏதாவது உன்ட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் போகிற போக்கில் ஏதாவது பேசிட்டு போகிறவர் தான் ட்ரம்ப். பட் நம்ம ஆதாரம் இல்லாமல் எப்பயும் பேசுனது கிடையாது. ட்ரம்ப் உச்சக்கட்ட கோபத்தில் உமர் தன் சகோதரனை மணந்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் சுமத்தியிருந்தார். அவங்கெல்லாம் வந்து தன்னோட பிரதர் கூட பிறந்தவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ரைட்டா? இது எவ்வளவு பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டு. அதற்கு உண்டான ப்ரூஃப் வந்து ட்ரம்ப்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இன்ன வரைக்கும் அந்த ப்ரூஃபை அவர் வெளியிடலை, கொடுக்கவும் இல்லை. அப்போது அந்த விஷயம் பொய்ங்கிறது நீங்கள் உணர்ந்துக்கலாம். உண்மையில் சோமாலியா எப்படிப்பட்ட நாடு? இந்த பெண்ணை பற்றி இவ்வளவு வசைப்படுறாங்களே. இந்த பெண்ணு படித்து பெரிய ஆளாகி வந்திருக்காங்க. இவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அமெரிக்காவில் சர்வைவல் ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திட்டாங்க. இதே மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நம்ம நாட்டில் இடஒதுக்கீடுங்கிற அடிப்படையில் பெரிய ப்ராப்ளமாக மாறி இருக்குது. எதற்காக இவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற கொஸ்டினை இப்போ ட்ரம்ப் மாதிரியான முட்டாப்பைகளுக்கு கேட்குறாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடியவங்களும் அதே கேள்வியை கேட்குறாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போது இட்டாலியினுடைய பாவக்கிண்ணம் தான் அந்த சோமாலியாங்கிற நாடு. சோமாலியா வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வளமான ஒரு நாடாக இருந்தது. அங்கே மீனவர்கள் அதிகமான அளவில் வாழ்ந்தாங்க. நம்ம மெரினா கடற்கரை எப்படி 14 கிலோமீட்டருக்கு நீண்டதோ அதே மாதிரி ஒரு மிக நீண்ட கடற்கரையை உடையது சோமாலியா அப்படிங்கிற தேசம். அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கு அசிங்கமான மேற்கத்திய நாடுகள் செய்து கொடுத்த ஒரு பெரிய பாவக்கிண்ணம் தான் குப்பை. மேற்கத்திய நாடுகளுடைய குப்பைகளை சுமக்கக்கூடிய கூடாரங்களாக மாற்றப்பட்டது சோமாலியா அப்படிங்கிற நாடு. அதுதான் அந்த நாட்டுக்கான பிரச்சனை. ஆரம்பத்தில் அவங்க அதை பெருசாக கண்டுக்கலை. நம்முடைய கடற்கரை ஓரத்தில் ஏதோ ஒன்று கொட்டிட்டு போகிறாங்க, அதுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த மக்கள் விட்டுட்டாங்க. சரியா? ஆனால் அதுவே நாளடைவில் அவங்களுக்கு நோய்வாய்ப்படக்கூடிய நிலை வந்தது. உடல் தொற்று உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் வந்தது. இதனால் மக்கள் வந்து நோய் நொடியில் படுக்க ஆரம்பித்தாங்க, வேலை செய்ய முடியலை, அடுத்து கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இதற்கு காரணம் இட்டாலி. சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அந்த நாட்டில் 1960க்கு பிறகு சுதந்திரம் கிடைச்சா கூட அணு கழிவுகளால் அவங்க குப்பையாக மாறி கிடக்கிறாங்க. இதுதான் அந்த நாட்டினுடைய சுச்சுவேஷன். ஸோ ஒட்டுமொத்த இத்தாலியினுடைய குப்பைகளும் எங்கே போச்சு? அணு கழிவுகளாக சோமாலியாங்கிற நாட்டுக்கு போயிடுச்சு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலை. பட் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். இந்த இடத்துல சோமாலியர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்கக்கிட்ட ஒரு கடற்கரை இருக்குது, அந்த கடற்கரையை நோக்கி வரக்கூடிய கப்பல்கள் இருக்குது, அந்த கப்பலில் இருந்து நம்ம நாட்டு மக்களுக்கு பண்ணையாவது திருடி கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு வேலையில் ஈடுபட்டாங்க. அவங்க பெரிய பெரிய தங்கத்தை திருடலை, அவங்க திருடினது அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை. ஆனால் அவங்கள கடற்கொள்ளையர்கள் அப்படிங்கிற முத்திரை குத்தி அமெரிக்கா சோமாலியா நாட்டுக்கு போகக்கூடிய கப்பல்கள் எல்லாத்துலேயுமே பாதுகாப்பு அப்படிங்கிறதும் மிலிட்ரி ஆயுதங்களும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. கடைசியாக சோமாலியாவை சுத்தம் பண்ணி காட்டுறேன்னு அமெரிக்கா வந்து மீதி இருக்கக்கூடிய இயற்கை வளத்தையும் சுரண்டிட்டு போச்சுங்கிறது கடந்த கால வரலாறு.
மிக நீண்ட கடற்கரையில் கடற்கொள்ளையர்களாக சோமாலிய மக்கள் இப்படி அடிமைப்பட்டு வாழ வேண்டிய நிலை. கடைசியில் அமெரிக்காவும் இயற்கை வளத்தை சுரண்டி தின்றது. அப்படி சுரண்டி தின்ற பக்கி இன்றைக்கி எப்படி பேசுது பாருங்க. அதே சோமாலியாவை பார்த்து குப்பை, அவங்க பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னு. ட்ரம்ப் என்ன வரலாறு அறியாதவரா என்ன? ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பார்ல. அப்படி இருக்கும்போது இப்படி பேசுவது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு உலகளாவிய அளவில் உண்மை அறிந்தவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. ரைட்டா? இப்போது இன்று சோமாலியர்கள் மீது ட்ரம்ப் நடத்தக்கூடிய இனவெறி தாக்குதல் ஏற்புடையது அல்ல. இது பிரசாத் சிக்னேச்சர் வன்மையாக கண்டிக்கிறது. தன்னால் அளிக்கப்பட்ட தேசத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அமெரிக்க அதிபருடையது. அவர் அதை ஏற்றுக்கிட்டு வரக்கூடிய சோமாலியர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கும் அவர்களை ஆதரிப்பதற்கும் அவங்களுடைய உழைப்பை அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதற்கான ஊதியம் கொடுப்பதற்கும் ட்ரம்ப் தயாரா அப்படிங்கிற கொஸ்டின் தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதற்காக அமெரிக்கா அப்படிங்கிற தேசம் சூப்பரான தேசம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்க வரலை. அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான வாய்ப்புங்கிறது அந்த நாட்டில் யாரால் இல்லாமல் போச்சுன்னா ஒன்றால் தான் இல்லாமல் போச்சு. அப்போ நீ தான் அவங்கள காப்பாற்றணும், நீ தான் அவங்களுக்கு பொறுப்பேற்கணும். அதை விட்டுட்டு அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து இந்த கேள்வி கேட்குறதுங்கிறது எந்த வகையில் சரியானதுங்கிறது மக்களாக்கி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இவங்க ஒன்றும் அந்தளவுக்கு மோசமான பெண் மாதிரி தெரியல. ரெண்டாவது, இவங்க பேசுகிறத நீங்களே கேளுங்க. He's always been a racist, a bigot, a xenophobic, and Islamophobic. We know that he called African nations a shithole in his first administration. We know that when he came down that escalator, he said he was going to stop Muslim immigration into this country. And so it is not surprising that he is going after black immigrants in this country, and it's certainly not surprising that he is choosing a black immigrant community that is also Muslim. But what I would like to say is that most of us are citizens. On our passport, it says we are nationals of this country. We love. ரொம்ப அழகாக தெளிவாக அவங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் ட்ரம்ப்பினுடைய கோபம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் மேலே இருக்குது, இமிக்ரெண்ட்ஸ் மேலே இருக்குது, அகதிகள் மேலே இருக்குது, அப்பாவிகள் மேலே இருக்குது. தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு வரக்கூடிய இமிக்ரெண்ட் எல்லாரையுமே ட்ரம்ப்பு இப்படி தான் கடுமையான சொற்களால் வசைபாடுகிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய வலியையும் வேதனையும் பொருட்படுத்திக்கிட்டு அவங்க இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு அமெரிக்க சேனலில் ஒளிபரப்பப்பட்ட வீடியோ தான். இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உமர் அமெரிக்காவிலேயே இருக்கணுமா, இல்லை அவங்க இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு மறுபடியும் சோமாலியாவுக்கே போகணுமா? இதற்கு யார் பொறுப்பேற்பார்கள்? என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.